வணக்க மக்களே, சட்டமூலம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். செங்கோட்டையன் போட்ட ஒரு மாஸ்டர் பிளானா, முடிவை மாற்றிய ஓபிஎஸ் தாவைக்காவுடன் ஒரு மெகா கூட்டணியா? வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது தமிழகத்தில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கானவே இப்பொழுது அரசியல் களமெல்லாம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அனைத்து வேலைகளெல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதாம். இதனைத் தொடர்ந்துதான், அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில்தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்கும் வேகையில்தான் செங்கோட்டையன் அவர்கள் இறங்கியிருந்தார். ஆனால் செங்கோட்டையன் நகர்வு என்பது அதை பிடிக்காமல் எடப்பாடி அவர்கள் அவருடைய கட்சி பதவியிலிருந்தே முழுமையாக நீக்கப்பட்டார். அதாவது அதிமுக அரசியல் வாழ்க்கையில் 50 ஆண்டு காலம் ஜெயலலிதா எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவிலிருந்து காலம் நின்ற மூத்த நிர்வாகி, மூத்த அமைச்சரானதான் செங்கோட்டையன். செங்கோட்டையனை கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு எடப்பாடி அவர்கள் உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் செங்கோட்டையன் அவர்கள் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவைக்காவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தாவைக்காவில் இணைந்த பின்புதான் செங்கோட்டையின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பதே மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வந்தது. அதாவது செங்கோட்டையன் இப்போது சூடுபிடிக்க அரசியலுக்கெல்லாம் சூடுபிடிக்கிற நிலையில்தான் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இடையான கூட்டணி குறித்த ஒரு புதிய தகவல் எல்லாம் கசிந்திருக்கிறதா. இந்த கூட்டணி எல்லாம் அமையுமா என்ற எதிர்பார்ப்பெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், விஜய் தரப்பிலிருந்து விதிக்கப்பட்டுள்ள ஒரு முக்கிய நிபந்தனை ஓபிஎஸ் அணியை சிந்திக்க வைத்துள்ளதாம். அதாவது தற்போது அரசியல் சூழலில் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடன் மிக நெருக்கமான இணக்கத்தை கடைபிடித்து வருகிறார். ஆனால் தாவைக்காவின் கொள்கை நிலைப்பாடுகளுக்கு பாஜகவின் அரசியலுக்கும் முரண்பாடு இருப்பதாக கருதப்படுகிறது. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் இணக்கமான நெருக்கத்தை கடைபிடிக்காவிட்டால் கண்டிப்பாக அவர் தாவைக்காவில் இணைப்பது குறித்த ஆலோசனைகள்லாம் விஜய் கண்டிப்பாக மேற்கொள்வார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துகிறதா. இந்த நிலையில்தான் பாஜகவின் அரசியலுக்கு முரண்பாக இருப்பதாக கருதப்படுவதால் ஓபிஎஸ்ஸின் கூட்டணியில் சேர்ப்பது என்பது தனது கட்சிக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் என விஜய் அவர்கள் தயக்கம் காட்டி வருவதாகவும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் தான் அதிமுகவின் மூத்த தலைவர் ஒருவரான செங்கோட்டையன் விஜயை சந்தித்து ஓபிஎஸ்ஐ கண்டிப்பாக தாவைக்கா கூட்டணி இறப்பதற்கான பேச்சுவார்த்தை எல்லாம் முன்னெடுத்ததாக அரசியல் வட்டாரங்கள் ஒரு தகவலெல்லாம் தீயாய் பரவி இருக்கிறதா. இந்த ஆலோசனை முடிவுதான் விஜய் தரப்பில் இருந்து ஒரு கராரான நிபந்தனை எல்லாம் விதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறதா. அதாவது பாஜகவுடனான உறவை ஓ பன்னீர்செல்வம் முழுமையாக துண்டித்து கொண்டால் மட்டுமே கண்டிப்பாக அவரை தாவைக்கா கூட்டணியில் சேர்ப்பது என்பது குறித்தான பரிசீலிக்க முடியும் என்பதுதான் அந்த நிபந்தனை என்று விஜய் தரப்பிலிருந்து கூறப்படுகிறதா. அதாவது பாஜகவின் ஆதரவை தளத்தை பெரிதும் நம்பியிருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் விஜயின் இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக தேசிய கட்சியுடனான உறவை முறித்துக் கொள்வாரா என்பதுதான் இப்போது ஒரு $1 மில்லியன் கேள்வியாகவும் மக்களிடம் பார்க்கப்படுகிறது. ஓபிஎஸ் எடுக்கும் இந்த முடிவுதான் பொறுத்துதான் கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் தாவைக்காவில் அடுத்த கட்டமாக கூட்டணி வியூகங்கள்லாம் அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது நீண்ட காலமாக பாஜகவின் நிலையில் இங்கு வரும் ஓபிஎஸ் அவர்கள் விஜயின் புதிய அரசியலை நோக்கி நகர்வாரா அல்லது தனது பழைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாரா என்றுதான் பார்க்கப்பட்டு வரும் அரசியல் வியூகமாகவும் கருதப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.